சிறுகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல அந்த பைத்தியமா இருக்கிற பொண்ணு இருந்துட்டு, அவங்களுடைய அம்மா அவளுக்கு கொஞ்சம் பழைய விஷயங்கள் ஒண்ணு அவள ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. அதனால தான் இவளுக்கு இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு. உங்க கடையில ரொம்ப தேவையில்லாம பொருளெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அவ ஆர்டர் பண்ண எல்லா பொருளும் எங்க வீட்ல ஏற்கனவே நெறைய இருக்கு. அதனால எங்களுக்கு இந்த எந்த பொருளும் வேண்டாம். அவ திரும்பி வந்து கேட்டா, நாங்க உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க. எப்போ வந்து கேட்டாலையும் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிக்கோங்க. மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா வந்து சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு இருந்துட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்ச உடனே இந்த பொருள் எல்லாத்தையும் எங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க மம்மி, காசு கொடுத்துருங்க மம்மி. கொடுத்துடலாமா, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் போயிடுச்சு. இனிமேலும் நானும் இந்த மாதிரி தான் சட்டையை கிழிச்சுக்கிட்டு திரியணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. மனோஜோட நிலைமையை நினச்சி சந்தோஷ் ஒரு பக்கமும், அதே மாதிரி நம்ம ஜீவா ஒரு பக்கமும் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வீட்டுக்கு போன மனோஜ் இருந்துட்டு பயங்கர வருத்தத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ரவியும் முத்துவும் போயிட்டு என்னடா ஆச்சு, ஏதோ கப்பல் வந்து கவுந்த மாதிரி இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏண்டா பேச மாட்டீங்க, நீங்களாம் நல்லா தானே இருக்கீங்க, என் வாழ்க்கை தானே இன்னைக்கு இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் மனோஜும் அண்ணாமலையும் வந்துடுறாங்க. விஜய் இருந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரோகிணியை பார்த்தம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவளை எதுக்காகடா நீ பார்த்த, சொல்கிறத முழுசாக கேளுங்கம்மா. கோர்ட்டு படி அவளுக்கு நான் பணம் தரணும் இல்லையா, அதனால் அவள் வீட்டுக்கு நான் போயிருந்தம்மா. வீட்டுக்கு போய் வேறு யார்கிட்ட நான் பணத்தை கொடுக்க வேண்டியதானே, சந்தோஷ் கிட்ட தாம்மா எப்பவுமே பணத்தை கொடுக்குவேன். அவர் வேற ஒரு வேலையாக வெளியே போனதுனால அவர்கிட்ட என்னால் பணத்தை கொடுக்க முடியலம்மா. அதனால தான் நான் போக வேண்டியதாக போயிடுச்சு. சரி, பணத்தை கொடுத்துட்டுல, வந்துட்டு பின்னாடி என்ன ஆச்சு, வரலாமா, அங்கேயே அவள் சாப்பாடு போட்டா, அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறமா தாம்மா ஒரு விஷயம் சொன்னா, அவள் டிவோர்ஸ் கொடுக்க ஒத்துக்கிட்டாம்மா. இதுதான்டா என் நெஞ்சில் பாலை வாக்குற மாதிரி இருக்கு. அவள் தான் டிவோர்ஸ் கொடுக்க ஒத்துக்கிட்டால, அதுக்கேட்ட நீ இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது மட்டும் இல்லைம்மா, அவள் என்ன நான் ஜெயிலில் இருந்தபோது அவள் தானே வெளியே கொண்டு வந்தா, அதுக்காக இப்போ என்னடா பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்காக அவள் 5,00,000 எங்கேயோ கடை வாங்கினாலம்மா, அவள் தான் இது வரைக்கும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்காளாம். அதனால் அந்த பணத்தை அவள் திருப்பி கேட்குறாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த பணத்தை கொடுக்கணும். ஏண்டா இந்த வீட்டுக்காக நான் உங்ககிட்ட பணம் கேட்கும் போது நீ என்னடா சொன்ன, அப்பா உனக்கு எனக்கு சொத்துல பங்கு தர மாட்டாரு, நான் எதுக்காக அந்த வீட்டை மீட்கணும், அந்த வீடு ஏலத்துக்கு போனாலையும் அதை பற்றி கவலை இல்லைன்னு தானே நீ சொன்ன, இப்போ மட்டும் நாங்கள் உனக்கு பணத்தை கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரவியும் அண்ணாமலையும் இருந்துக்கிட்டு, ஏற்கனவே நீ வாங்கின கடனுக்காக தான் முத்து கஷ்டப்பட்டு அந்த கார் எல்லாத்தையும் சரி பண்ணி இப்போ அதை ஓட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி நேரத்தில் இன்னும் 5,00,000 பணத்தை கொடுறானா அவன் எப்படி கொடுப்பான், நீயும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்க, வேணா இது உன்னுடைய பிரச்சனை, அதனால நீ தான் நாங்கள் ஏன்டா பணத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே பாருங்கம்மா இவன் எப்படியெல்லாம் பேசுகிறான்னு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவங்க எல்லாருமே கரெக்டாக தான் பேசுகிறாங்க. ரோகிணி என்ன சொல்லியிருக்காங்க, வந்து வாள் இல்லாட்டி பணத்தை கொடுன்னு சொல்லியிருக்காங்க, பணத்தை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் வந்து சொல்லிடுறாங்க. இது உன்னோட வாழ்க்கை மனோஜ், அதனால் நீ தான் முடிவெடுக்கணும், நாங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. மனோஜ் இதை கேட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக சத்யா ஃபோன் பண்ணுறதுனால மாமான்னு சொல்கிறாங்க. டே கொஞ்சம் பதட்டப்படாமல் என்ன விஷயம்னு சொல்லு, ரேகா ஃபோன் பண்ணாமம்மா, அவள் திருப்பதியில் இருக்காளாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி இருடா நான் வீட்டுக்கு வர நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக சத்யாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ரேகாவை திருப்பதியில் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸில் போட்டு அடித்து வச்சுருக்காங்களா,
எங்கேயும் போக முடியாதான். அங்கேயே கல்யாணத்தை பண்ணி வச்சுறதா அவங்க அப்பா அம்மாலாம் பேசிக்கிட்டு இருக்காங்களா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்லி ரேகா ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கா மாமா. ரேகா இல்லாட்டி நான் கண்டிப்பாக உயிர் வாழவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா எதுக்கு எடுத்தாலையும் சாவரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வாழ்கிறது மேலே உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஆசையே இல்லையா? இப்படியாடா பேசுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேகா வந்து 5 மணிக்கு கால் பண்ணுறதா சொல்லியிருக்க மாமா. ரேகா முதல்ல கால் பண்ணட்டும், அதுக்கப்புறமா மற்றது எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேகாவும் ஃபோன் பண்ணுறாங்க. சத்யா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு சத்யா, என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு, மாமா பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரேகா எங்கம்மா இருக்க? நான் திருப்பதியில் இருக்கேன்னு, நீங்கள் தான் என்னை எப்படியாவது சத்யா கூட சேர்த்து வச்சிடணும். சத்யா கூட நான் சேரலைன்னா கண்டிப்பாக நான் செத்து போயிடுவேன். என்னம்மா நீயும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையேறுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பண்ணுறதே கொஞ்சம் கூட சரியில்லை. வீட்டை சுற்றியும் எங்கள் ஆளுங்க தான் இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கு ஒரே ஒரு வழி, நான் கொடுக்குற ஐடியாவை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுமா. உடம்பு சரியில்லாத மாதிரி நடித்து கீழே விழுந்துருமா. தண்ணி தெளிச்சா கூட சரி, என்ன பண்ணாலையும் அதை நீ கண்ணே திறக்கக்கூடாது. ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒன்று அட்மிட் பண்ணணும். அதுக்கப்புறமா நாங்கள் மற்றது எல்லாத்தையும் பார்த்துக்கிறோமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ரேகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்வத்துக்கிட்ட சொல்லி ஆம்புலன்ஸ் ஒன்றும் அதே மாதிரி நர்ஸு டாக்டரோட ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து சத்யாவை ஒரு பக்கமும் ஏற்பாடு பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வண்டிக்கு வாடகை கொடுத்தியடா? இல்லைடா, முத்துக்கு செய்யாமல் நான் வேற யாருக்கு செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு வண்டியை அவன் சும்மாவே கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா இது, நம்ம எப்போவோ செஞ்சது எல்லாமே இப்போ இப்படி மாறிக்கிட்டு இருக்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்திரன் இருந்துட்டு நீங்கள் எல்லாருக்கும் நல்லது மட்டும்தானே மாப்பிள்ளை நினைக்கிறீங்க, அதனால தான் எல்லாரும் உங்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் மாப்பிள்ளை, சத்யா கோணனா என்னால் தாங்கிக்கவே முடியாது. சத்யாவை எப்படி கூட்டிகிட்டு போகிறீங்களோ அப்படியே கூட்டிகிட்டு வந்து விட்டுருங்க மாப்பிள்ளை. சத்யாவை பழையபடி உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பத்தை. நீங்கள் சத்யாவை நினச்சி வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கமும், அதே மாதிரி முத்தும் ஒரு பக்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சத்யா நம்ம வீட்டு பையன், அவனை எப்படி நான் விட்டுட்டு போகிறேன்? அந்த பொண்ணு இவ்வளோ துணிச்சலாக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து பேசிக்கிட்டு இருக்கு, அதனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம முத்து இருந்துட்டு அதுக்கான வேலை எல்லாத்தையும் மீனாவுக்கும் ஃபோன் பண்ணி நீ அங்கேயே இரு, நம்ம திருப்பதிக்கு போக வேண்டியதாக இருக்குது. என்னங்க கோயிலுக்கு போகிறோமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கும் அலர்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் சிந்தாமணி இருந்துட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ மூர்த்தி இருந்துட்டு நம்ம பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம், அதனால் நம்மளை உடனடியாக கிளம்பி வர சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கே ரேகாவை சுற்றி நம்ம ஆளுகளை போட வைங்க, இது எல்லாமே அந்த முத்துவோட ஏற்பாடாக தான் இருக்கும். முத்து தான் ரேகா கிட்ட சொல்லி இப்படியெல்லாம் நடிக்க வச்சுருந்துருக்கணும், நம்ம கொஞ்சம் உஷாராக தாங்க இருக்கணும். ரேகா நம்ம கையை விட்டு போச்சோன்னா அவ்வளோதாங்க, அந்த வீட்டில் தான் போய் உட்காரும், அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும். இதெல்லாம் நான் யோசிக்காமல் போயிட்டேனே. முத்து படிக்காதவன் தாங்க, ஆனால் புத்திசாலி, பயங்கர புத்திசாலியாக அவன் மட்டும்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் சரி நான் இப்போவே எங்கள் ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த தடைகளை மீறி ரேகாவுக்கும் நம்ம சத்யாவுக்கும் முத்து மீனாவும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.